மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஜப்பானுக்கு வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அங்கே இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கொடுத்து ஜப்பானுக்குள்ளே வந்து ஜப்பானில் வந்து குன்மா அப்படின்ற ஒரு ப்ரிஃபெக்சரில் ஓத்தா சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சிட்டியில் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு அவர் எப்படி எதை வச்சு அவர் இப்போ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத பற்றி அவரோட வாய்ஸ் மட்டும் நம்ம வந்து கேட்க போகிறோம். அவரோட முகத்தை வந்து காண்பிக்க வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஓகே, சொல்லுங்கள், நீங்களோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன படிக்க விரும்புனீங்க? எப்படி போயிட்டு இந்த ஒரு ட்ராப்பில் விழுந்தீங்க? எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வந்ததுக்கான பெஸ்ட்டு டூல் எது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் சூர்யா. நான் வந்து தமிழ்நாடு புதுக்கோட்டையிலேருந்து வந்தேன். ஓகே. ஜப்பான் நான் வந்து 2 வருஷம் ஆச்சு ஜப்பான் வந்து. நான் வந்த புதுசில் நான் ஏஜென்ட் மூலமாக தான் ஜப்பானுக்கு வந்தேன். ஆக்சுவலாக வந்தப்போ ஏஜென்ட்டை 10 லட்சம் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நான் கும்மாங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனேன். கும்மா ஓட்டா சிட்டியில் போயிட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன். லாங்குவேஜ் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் சர்வே பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு லாங்குவேஜ் படித்து அதுக்கப்புறம் சில பல இன்டர்வியூகள் அடித்து இப்போ ஒரு கம்பெனி இசுஸில் ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஃப்ரெஷராக வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி நீங்கள் இந்தியாவில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க, ஜப்பானுக்குள்ளே வரணும் அப்படின்றது எப்படி உங்களுக்கு இதுவாச்சு? எப்படி நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா கட்டினீங்க? எப்படி காசு வச்சுருந்தது கட்டினீங்களா இல்லை லோன் வாங்கி கட்டினீங்களா? நிறைய பேரோட ஸ்டோரி வந்து ரொம்பவும் கடினமான பாதைகளாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை பே பண்ணீங்க? ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. லோனு அம்மாவோட நகை இதெல்லாம் லோன் வச்சு நீங்கள் வந்து பே பண்ணீங்க. ஓகே, 10 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு அங்கே என்ன சொன்னாங்க? என்ன வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆசை காட்டினாங்க? இல்லை, அவங்க எதுவுமே ஆக்சுவலாக ஆசை எதுவும் காட்டலாம். இப்போ நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் ஃபாரின் எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு ஓகே எல்லாம் சிங்கப்பூர், துபாய் அந்த மாதிரி போகிறாங்க, சரி நம்ம வேறு ரூட்டில் போகலாம் அப்படின்னு ஜப்பானுக்கு வந்தீங்க. யாருமே என்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, அங்கே உங்களுக்கு என்ன சொன்னாங்க? வேலை வாங்கி கொடுப்போம், மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்னு என்ன சொன்னாங்க? ஓகே, எவ்வளோ சொன்னாங்க? 1 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம். எங்கள் ஐஎன்ஆரில் 1 லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஓகே இங்கே வந்து ஆக்சுவலாக அவங்க ஆனால் வேலையும் சொன்னாங்க தான், அந்த மாதிரி சிஎன்சி ஆப்ரேட்டரு, மிஷின் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. வேலையும் அந்த மாதிரி தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன். பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்டார்டிங்கில் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் ஓகே எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இப்போ தேவை காசு அப்படின்னு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன் தான். 1 வருஷம் லோனை அடைக்கிற வரைக்கும் 1 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஓகே, விசா ரினியூவல் பண்ணேன். விசா ரினியூவல் பண்ணிவிட்டு விஷயம் அங்கே தான் இருக்குது. விசா ரினியூவலுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். விசா ரினியூவலுக்கும் காசு தான், 1 மாதம் சம்பளம் போகும் தான். 1 மாதம் சம்பளம் அப்படியே போகும். ஓகே, ஆனால் விசா ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சரியாக எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இங்கே வரீங்க இல்லையா, நார்மலாக இங்கே ஜப்பானுக்குள்ளே வரும்போது நீங்கள் என்ன வீசாவில் வந்தீங்க? ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் வீசாவில் கூப்பிட்டாங்க. நல்ல வேலை, ரெஃப்யூஜியில் கூப்பிட்டு வந்து விடாமல் விட்டாருங்களா, அது வரையும் சந்தோஷம். வந்ததே ஒரு இன்ஜினியரிங் வீசாவில் தான். இன்ஜினியரிங் வீசாவில். ஓகே, அதாவது இன்ஜினியரிங் வீசாவில் நீங்கள் உள்ளே வந்து இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பார்த்தீங்க? பார்ட் டைம் ஜாப் மட்டும்தான்? இல்லை ஆக்சுவலாக வந்த ஒரு மாதத்துக்கிட்ட தான் பார்ட் டைம் போனேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான ஹேக்கன் கம்பெனியில் சேர்த்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு அப்போது மெடிக்கல் கார்டு இதெல்லாம் வந்து அது எல்லாமே கம்பெனி எனக்கு பே பண்ணுச்சு தான். ஓகே, பே பண்ணி. ஆனால் ஃபஸ்ட்டு நான் சேர்ந்த கம்பெனி எனக்கு விசா ரினியூவல் பண்ணி கொடுக்கல. ஆனால் நெக்ஸ்ட் இயர் எனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னானுங்க. நான் அதுக்குள்ளேயும் அதே கம்பெனியில் இருக்க வேணாம், நம்ம வேறு எங்கேயாச்சும் படித்த படிப்பாக மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட் லாங்குவேஜ் படித்து நான் இந்தியாவிலுமே 1 வருஷம் கேரளா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இங்கே இப்போ ஒரு கம்பெனி ஜூஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ நீங்கள் எதனா ஒரு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? நீங்கள் இதே ட்ராப்பில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி விசா காசு ரினியூவல் பண்ணி 30 மான் 40 மான் அப்படின்னு சொல்லி வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா பெருசாக வந்து இதில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கேரியரும் பாழாயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு எதை பண்ணால் அவங்களால வந்து இதிலேருந்து ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு வேலையில் போக முடியும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என் கருத்து என்னென்னா, நம்ம இந்தியாவில் மணி வேல்யூ ரொம்ப கம்மி. அங்கே மாதம் 15,000 20,000 வாங்கி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு, பசங்களுக்கு. அந்த காரணமாக இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போகிறாங்க.
ஃபாரின் ஓகே, ஏதோ ஒரு கண்ட்ரி போகிறது தப்பு இல்லை. போயிட்டு அது இருக்கிற வேலையவே பார்த்துக்கிட்டு ஓகே இப்போ இந்த சம்பளம் வருது, இந்த வேலை இருக்குதுன்னு அதே இருக்காமல் அடுத்தடுத்து அப்டேட் ஆகணும்னா அதுக்கு என்ன வழியோ அதை பார்த்து மூவ் ஆகணும். ஓகே. இப்போ ஜப்பான்லேயும் நிறையா பசங்க இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், என் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா லாங்குவேஜை படிங்க. ஓகே. லாங்குவேஜை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த வகையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த வகையில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, எதுவுமே உடனே கிடச்சிடாது. ஓகே. படிப்படியாக முன்னேறலாம். ஓகே. நீங்கள் லாங்குவேஜ் வந்து எந்த லெவல் கிளியர் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு N5 முடித்தேன். N5 முடிச்சுட்டு டேரெக்டாக N3 அப்ளை பண்ணேன். ஓகே. N3 பாஸ் பண்ணோடனே இந்த ஓகே. அப்போ N3க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்களா, எப்படி அப்ளை பண்ணீங்க? நான் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணேன். எந்த வெப்சைட்டு? அந்த JEESன்னு ஒரு வெப்சைட்ஸ். JEES. ஓகே, ஒரு வெப்சைட். ஆமாம், அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணேன். ஓகே. அது எத்தனை நாளில் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க? இல்லை, இது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணது. அது எக்ஸாம் வந்து இயர்லி ட்வைஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, 10வது மாதமும் 12வது மாதமும். ஓகே. எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? JLPTக்கு சொல்கிறேன். ஓகே, JLPT இல்லை, நான் சொல்கிறது வந்து ஆன்லைன் ஜாபுக்கு வந்து ஆக்சுவலாக லிங்க்டின் தான் யூஸ் பண்ணேன். லிங்க்டின் தான் யூஸ் பண்ணீங்க. ஓகே. லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் எப்படி அப்டேட் பண்ணி வச்சிங்க? ப்ரொஃபைல் நான் பெருசாலாம் ஒன்றும் அப்டேட் பண்ணல. என் லாங்குவேஜை போட்டேன், ப்ளஸ் என் எக்ஸ்பீரியன்ஸை போட்டேன். அதுதான் நிறைய கன்சல்டன்சி நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ண மெசேஜ் பண்ணாங்க. அது ஒரு கன்சல்டன்சி தான் என்னை பிடிச்சி. ஓகே. அந்த மாதிரி சொன்னேன், எனக்கு இந்தியாவில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா. ஓகே. அவங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க தான். என் கம்பெனி ஃப்ரெஷர் எடுத்தாங்க. அது மாதிரி நான் அனுப்ப போனது ஃப்ரெஷர் தான் போனேன். ஓகே. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 3 ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு தான். ஃபஸ்ட்டு அந்த கன்சல்டன்சிலையுமே ஃபஸ்ட்டு இன்டர்வியூ HR வைப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக போய் ஒரு தடவை பார்க்கணும் கம்பெனியில். அதுக்கடுத்து நமக்கு எங்கே கிளைண்ட்டு ஃபிக்ஸ் ஆகுதோ அங்கே கிளைண்ட்டு அதான் மெயின். ஓகே. கிளைண்ட்டுகிட்ட போய் டேரெக்டாக நம்ம. ஓகே. உங்களோட கான்வர்சேஷன் லெவலு எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்? ஆக்சுவலாக என் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை விட என் கான்வர்சேஷன் வந்து நல்லாயிருக்கும். じゃあ日本語で話しましょうか。はい、大丈夫です。じゃあ自己紹介お願いします。私はスリアです。日本聞いて今2年になったので、よろしくお願いします。ちょっと短いんですよね。それが一番いいです。じゃあありがとうございます。அதாவது நீங்கள் அப்போ கேடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? கேடில் ஒரு 9 நாள், ஒரு வருஷம் தான் நான் இந்தியாவில் பெங்களூரில் ஒர்க் பண்ணீங்க. அந்த கேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன மாதிரி டூலு, என்ன ப்ராடக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணது? HVACல இருந்தேன். CNC. ஓகே. HVACல. HVACல. ஓகே ஓகே ஓகே. ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங்கு, HVAC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. கேடில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இவர் வந்து ரூட்டை வந்து அவர் சொல்லியிருப்பார். இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை. இந்த பாதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் இந்தியாவிலே இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட இவ்வளோ காசை செலவு பண்ணாமல் அழகாக ஒரு N3 லெவல், இன்டர்மீடியட் லெவல் நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பேரோட காணொலி நான் போட்டிருப்பேன். அதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் மூலிமா நீங்கள் நிறைய தேட முடியும். அப்புறம் வேறு இன்னொரு வெப்சைட்டும் வந்து இருந்துச்சுப்பா, daijob.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது மூலிமாவும் நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி N3 சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களால் வேலை தேட முடியும். ஸோ இந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ இதிலிருந்து மேலே வந்துட்டார். இந்த மாதிரி வராதவங்க நிறைய பேர் குன்மாவில், ஓத்தா சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் நான் மீட் பண்ணி அவங்களுடைய இந்த கதைகளை வந்து போஸ்ட் பண்ணணும். ஜப்பான்லேயும் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு நோம்பு கும்பிட்றதுக்கு 10 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு வீசா வாங்கி கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜப்பானில் இருக்கக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு கோதோ கைஷா அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். இந்த கம்பெனி எனக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து 2 பேர் என் கம்பெனி மூலிக்கு எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஒரு டம்மி கம்பெனி ஆரம்பிக்கிறது, அது மூலிமா ஒரு 2 ஆட்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்தியாவிலேருந்து ஆட்களுக்கு வீசா கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 மான் 200 மான், அதாவது இவர் சொன்னக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் தான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இங்கே ஆட்களை கூப்பிட்டு வந்து இங்கே எதனா ஒரு வேலையில் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள சேர்த்து விடுறது, அவங்க லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராப்பில் போய் நீங்கள் விழாதீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை பிடிச்சா நம்ம மேலே வர முடியும் அப்படின்றத அவர் தெரிஞ்சிருந்ததுனால அவர் அழகாக வந்து மேலே வந்துட்டார். இந்த விஷயம் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற மக்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு காணொலி, அவருடைய இந்த ஒரு கடினமான ஒரு பாதை எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.